Hi friends, this is Jennifer. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நீட் இன் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் என்னன்னு பார்த்தோம்னா செல் த யூனிட் ஆஃப் லைஃப் சாப்டர் 8ல் இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக்ஸ் என்னென்னா வாட் இஸ் செல் அப்படின்றத பார்ப்போம். செல் தியரி அண்ட் ஓவர்வியூ ஆஃப் செல், ப்ரோகேரியாட்டிக் செல், யூகேரியாட்டிக் செல் மட்டும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதாவது 8.5 மட்டும் நம்ம தனியாக ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்த்துருவோம். அது இன்றைக்கே பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ வந்து அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டுறேன். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, சரி. வென் யூ லுக் அரவுண்ட், ஓகேங்களா, நம்மளை சுற்றி இப்போ பார்த்தோம் அப்படின்னா லிவிங் நான் லிவிங் அப்படின்றது இருக்குது. லிவிங்னா என்னது? உயிர் உள்ளது. நான் லிவிங்னா உயிரற்ற பொருள் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போது நம்ம அதே டைவர்சிட்டி இந்த லிவிங் வேர்ல்டு அப்படின்றத ஃபர்ஸ்ட் லெசனில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஃபைனிங் கேரக்டர், நாட் டிஃபைனிங் கேரக்டர்னு சொல்லிப்பாங்க. அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு உயிர் அப்படின்னு நம்ம ஒரு இது வந்து உயிருள்ள பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எதெல்லாம் வச்சு சொல்கிறோம் அப்படின்றது அந்த இடத்துல கொஸ்டின். அதாவது யூ மஸ்ட் ஹாவ் வண்டர் அண்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் வாட் இஸ் தட் மேக்ஸ் அன் ஆர்கானிசம் லிவிங் ஆர் வாட் இஸ் இட் தட் அன் இன்அனிமேட் திங்ஸ் does not have which a living thing has. ஓகேங்களா? inanimate அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் லிவிங் திங்ஸ் தான் inanimate அப்படின்னு சொல்கிறாங்க. The answer to this presence of the basic unit of life, the cell in all living organism. ஓகேங்களா? அதனோட ஆன்சரையும் அவனே கொடுத்துட்டான். அதாவது பேசிக் யூனிட் ஆஃப், அதாவது செல் தான் வந்து உயிர் வற்றது உயிர் அல்லது அப்படின்றது வந்து லைக் மென்ஷன் பண்ண முடியுது. செல்லை வச்சு நம்ம அதாவது ஒரு பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு செல் இருக்கணும், அந்த செல் வந்து ஆக்டிவேட்டில் இருக்கணும். த ஆன்சர் ஆஃப் திஸ் ப்ரெசன்ட் பேசிக் யூனிட். இன்னொன்று ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேசிக் யூனிட். இப்போது நம்ம ஒரு வீடு கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இப்போ ஒரு வீடு கட்டும் போது என்னது, அடித்தளம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதாவது பேஸ், ஓகேங்களா? பேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நம்ம உடம்பு ஃபுல்லாக, நம்ம பாடி ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஸ் தான் டிஷ்யூஸ் ஆகும், டிஷ்யூஸ் வந்து ஆர்கன் ஆகும், ஆர்கன் வந்து ஆர்கன் சிஸ்டம் ஆகும். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஐ கேன் ரிவல் யூ. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே நான் அப்படியே ஓரமாக எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. செல், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு செல்லிருந்து என்ன வருது? செல்லிருந்து டிஷ்யூ வருது. டிஷ்யூலேருந்து என்னப்பா வருது? டிஷ்யூலேருந்து ஆர்கன் வருது, ஆர்கன் வருது. அடுத்தது அதுலேருந்து என்ன வருது? ஆர்கன் சிஸ்டம் வருது. சரிங்களா? ஓகே, ஆர்கன் சிஸ்டம் இதெல்லாம் வருது. இந்த ஆர்கன் சிஸ்டம்லாம் என்ன நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸில் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். சரிங்களா? அதாவது இந்த நீட் அப்படி, அதாவது என்சிஆர்டி புக் அப்படின்றது எப்படின்னா பிச்சு பிச்சு கொடுத்துருப்பாங்க, அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. பயாலஜி ஹோலாக படிக்கும்போது, அதாவது நம்ம எல்லா சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு ரிவிஷன் விடுவோம் பார்த்தீங்களா, அப்போ நம்ம ஒரு கன்ஃபார்மாக ஒரு தெளிவுக்கு வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் எதை பற்றியும் ஒரு டவுட்டே இருக்காது உங்களுக்கு. அதனால வேண்டி ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு லெசனாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமேலு நம்ம இன்டெப்த்தாகவும் போவோம். அதாவது இப்போ ஒரு லெசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் என்சிஆர்டியும் நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். அண்ட் தென் அதர் தன் என்சிஆர்டியோட எம்சிக்யூஸ் ஆஸ் வெல் அஸ் என்சிஆர்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லி என்சிஆர்டி பேஸ் பண்ண எம்சிக்யூஸை நம்ம பார்ப்போம். சரிங்களா? அண்ட் தென் இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீட் எக்ஸாம் வருது இல்லைங்களா? நீட் எக்ஸாம் வர்றப்ப, அதாவது ஐ திங்க் ஏப்ரல் மந்த் அந்த டைமில் இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எம்சிக்யூஸ் தான் சால்வ் பண்ணுவோம். இட் மீன்ஸ் மார்க் டெஸ்ட் மாதிரி நம்ம எழுதுவோம். நான் மார்க் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு நான் கொஸ்டின் சென்ட் பண்ணிடுவேன். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்றத பிரிண்ட் எடுத்துக்கோங்க. கொஸ்டினையும் நீங்கள் பிரிண்ட் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? கொஸ்டினையும் பிரிண்ட் எடுத்துக்கோங்க, ஓஎம்ஆரையும் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் எடுத்துட்டு நீங்களாம் உட்காந்து 3 ஹார்ஸ்க்கு எக்ஸாம் எழுதி நீங்கள் தான் லீடர், நீங்கள் தான் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறீங்க. சரிங்களா? கரெக்ஷன் பண்ணிட்டு ஹானஸ்ட்டாக அவங்க ரிவ்யூ, ஹானஸ்ட்டாக அவங்க மார்க் என்னவோ அதை நீங்கள் எனக்கு கமெண்டில் போடணும். ஓகேங்களா? இப்போது நான் இப்போ வந்து இந்த லெசன் இப்போ நான் பார்ட்டாக நான் இப்போ எவ்வளோ தூரம் நடத்துகிறேனோ அது வரைக்கும் எம்சிக்யூஸ் கொடுத்துருவேன். as well as இது இல்லாமல் அடுத்தது இதோட கண்டினியூவேட்டடாக எம்சிக்யூஸ் வரும். என்ன எம்சிக்யூஸ் அப்படின்னா எம்சிக்யூஸ் ப்ளஸ் வந்து லைக் இது மாதிரி வராமல் புக்ஸாக என்சிஆர்டி புக்காக வராமல் லைக் நான் வந்து ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சில மெட்டீரியல்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? அந்த மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் வந்து அதையும் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். சரிங்களா? உங்களுக்கு ஈஸியாக போய்டும் இல்லையா? அதையும் உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுறேன். ஓகே,
இன்னொரு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இந்த டெஸ்ட் எழுதுறீங்கல்ல, மினிமம் நீங்க 5 எழுதுவீங்க எம்சிக்யூ. மேக்ஸிமம் 10 எழுதுறீங்க. அண்ட் தென் நெறைய பேர் இன்ஸ்டா ஐடியில கேட்குறீங்க, "அக்கா நீங்க பிசிக்ஸும், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே எடுப்பீங்களா?" ஆப்வியஸ்லி நம்ம இந்த 3 சிலபஸ் அந்த 3 சப்ஜெக்ட்லயும் தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். பிகாஸ் எவ்ரிதிங் ஓகேங்களா? எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஸ்டெப்புமே நமக்கு லைக் என்ன சொல்றது? ஒவ்வொரு படி ஏறினா தானே நம்மளால ஏற முடியும். நம்ம ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். பயாலஜிக்கு தான் 360 அவுட் ஆஃப் 360ன்லாம் நான் கொடுக்க மாட்டேன். நான் ஏன் ஃபர்ஸ்ட்டு பயாலஜி எடுக்கிறேன்னா, பிகாஸ் நான் இந்த பயாலஜி முடிச்சுட்டு அடுத்தது வந்து ரே ஆப்டிக்ஸ் எடுப்பேன். நாளைக்கே ரே ஆப்டிக்ஸ் நான் உங்களுக்கு போட்டுருவேன். அடுத்தது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு லெசன் கெமிஸ்ட்ரியில நான் போட்டுருவேன். சரிங்களா? அதனால நீங்க எத பத்தியும் நீங்க உங்களுக்கு வரியே பண்ண வேணாம். ஐ திங்க் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் லாட். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க பேசிங்க. சிலவங்க வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா, "அக்கா நான் இப்போ தான் 11த் படிக்கிறேன். அ நான் இப்போ வந்து நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணா ஓகேவா?" அப்படின்லாம் நெறைய பேர் கேட்குறாங்க. ஓகேங்களா? அது வந்து இங்க மேட்ரு கிடையாது. நீங்க எப்ப நீட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்றது மேட்ரு கிடையாது. நீங்க லாஸ்ட்டா ஒரு எஃபோர்ட் போடுவீங்கல்ல, அதாவது நம்மள மாரி இப்ப நம்ம 5 மந்த்ஸ் எஃபோர்ட் போடுறோம் இல்லைங்களா? அது மாரி நம்ம லாஸ்ட்டா ஒரு எஃபோர்ட் போடுறோம் இல்லைங்களா? அந்த எஃபோர்ட் தான் இங்க மேட்ரு. சரிங்களா? அந்த எஃபோர்ட் தான் மேட்ரு. ஸோ இந்த 5 மந்த் மட்டும் நீங்க நல்லா கன்சிஸ்டன்ஸியா எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா, யூ கேன் டெஃபினெட்லி சொல்றேன் உங்களால சீட் வாங்க முடியும். அண்ட் தென் ஐ வாண்ட் ஷோ ஒன் திங். இந்த இது பிக்சர் பாருங்க. செல் த யூனிட் ஆஃப் லைஃப்ல இது. அதாவது இயர்லி எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து அப்ராக்ஸிமேட்டா கேட்குறாங்க அப்படின்றது தான். இங்க நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? டாபிக் வைஸ் பார்த்துக்கோங்க. ஓவர்வியூ ஆஃப் செல் அண்ட் செல் தியரிலேருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? எத்தனை கொஸ்டின்ஸ் வந்திருக்கு? 5 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் தென் வந்து ப்ரோகேரோட்டிக் செல்ஸ்லேருந்து 20 கொஸ்டின்ஸும் அண்ட் தென் யூகேரோட்டிக்லேருந்து 44 கொஸ்டின்ஸும் வந்திருக்கு. ஆப்வியஸ்லி அதனால தான் நான் சொன்னேன் யூகேரோட்டிக் நம்ம தனியாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஓகே. வேணா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கிறீங்களா? இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது எத்தனை மார்க்கு பார்க்குறோம்? 5 + 20 அதாவது 25 மார்க்ஸ்க்கு இப்போ நம்ம படிக்க போகிறோம். 25 மார்க்ஸ்க்கு இப்போ நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம 25 மார்க்ஸ்க்கு மட்டும் முடிச்சிருவோம். அதுக்கப்புறமேலு இன்டெப்த்தா பார்ப்போம். இன்டெப்த்தா உள்ளதையும் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே டன். அண்ட் தென் என்சிஆர்டியோட லைன் பை லைன் இப்போ பார்ப்போம். அண்ட் தென் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஐ டிடன்ட் நோ டெலகிராம் பற்றி எனக்கு அவ்வளோக்கு யூஸ் பண்ண தெரியாது. டெலகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து லெசன் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பேசணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். அண்ட் எனக்கு வீடியோ லேட் ஆனதுக்கான காரணத்துக்காகவும் நான் சாரி சொல்லிக்கிறேன். ரீசன் சொல்கிறது வந்து தப்பு. ஸோ பட் ஆனால் இது என்னோட தப்பு தான். அதாவது நான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ன்றதுனால நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. எனக்கு என்ன பண்ணணும், லைக் எப்படி அரேஞ்ச் பண்ணணும் எதுவும் எனக்கு தெரில. எனக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸில் எனக்கு செட் ஆகல. ஸோ அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. டெஃபினெட்லி நாளையிலேருந்து உங்களுக்கு 9:00 கரெக்டாக 9 to 10க்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்ம் வீடியோ வந்துடும். ஸோ டோன்ட் வெரி அபவுட் இட். உங்களை நம்பி நான் நடக்கிறேன், என்னை நம்பி நீங்கள் நடங்க. ஓகேங்களா? 2 பேரும் ஐ மீன் நீங்களும் என்னை நம்புங்க, நானும் உங்களை நம்புகிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எஃபோர்ட் போட்டு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். ஓகேங்களா? கேட்குறதுக்கு எனக்கு கூச்சப்படாதீங்க, தயங்காதீங்க. அக்கா அக்கான்னு வாய் வார்த்தையாக கூப்பிடுறது கிடையாது. நான் உங்களை என் தங்கச்சி அந்த ரேஞ்சில் தான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் வந்து என்னை நீங்கள் அக்காவாக பார்க்குறது உண்மை அப்படின்னா தயவுசெய்து வந்து எந்த டவுட்னாலும் கேளுங்க, தயக்கப்படாதீங்க. நம்ம கண்டிப்பாக 5லேருந்து 10 மார்க் டெஸ்ட் வந்து சால்வ் பண்ணுவோம். டெஃபினெட்லி சால்வ் பண்ணுவோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3த்துலேயுமே எல்லா சாப்டர்ஸையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் வரி பண்ணவே வேணாம். இதில் உங்களுக்கு கவலையே கிடையாது. கவலையே வேணாம். ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் இன்னொரு திங் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னால் வந்து யாருக்காவது ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கொஞ்சம் லேட் ஆகும். பிகாஸ் நானும் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைங்களா? நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். டவுட்டாக இருந்தால் மட்டும் மெசேஜ் போடுங்க. அன்வான்டட் கொஸ்டின்ஸ் வேணாம். உங்ககிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். சரிங்களா? டவுட்டாக இருக்குது அக்கா எனக்கு இது டவுட் அப்படின்னா மட்டும் என்கிட்ட கேளுங்க. நான் உங்களை தப்பே சொல்ல மாட்டேன். அன்வான்டாக தயவு செய்து வந்து பண்ண வேணாம். அண்ட் டோன்ட் ஃபார்கெட் டு சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது லேட்டா அப்படின்லாம் கிடையாது. ஈவன் இது ட்ராப்பராக இருந்தாலும் சரி, பார்ஷியல் ட்ராப்பராக இருந்தாலும் சரி, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். தூக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் தென்
நான் இவ்வளோ நேரம் பேசினது கொஞ்சம் அதிகமான டைமிங் மாதிரி தான் தெரியுது. பட் ஐ ஒன்ட் சே ஒன் திங். என்னன்னா, நம்ம ஃபோன் பார்க்குறத கொஞ்சம் நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இன்ஸ்டால அந்த பாட்டு கேட்குறது அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா? மியூசிக்கை குறைச்சிக்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி ஒன்று சொல்லித்தரேன். அது உங்களோட ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும்னு நான் ரொம்ப நம்புகிறேன். எனக்கு அது யூஸ் ஆகிருக்கு, உங்களுக்கும் அது யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். சரிங்களா? ஓகே, லெட் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அவர் லெசன். ஓகே, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுதான் உங்களோட லைக் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து இதுலேருந்து வர்றதுக்கு அப்ராக்சிமேட்டாக சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு இயர்லி 2023, 2022, 21 கோவிட் டைமில் எவ்வளோ வந்திருக்கு, ஒடிசாவில் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸில் எவ்வளோ வந்திருக்கு, குஜராத்தில் உள்ள கொஷின் பேப்பர்ஸில் எவ்வளோ இருக்குது, லைக் அந்த எக்ஸாம் வச்சதில் எவ்வளோ இருக்குது, லைக் எல்லாத்தையுமே வந்து இங்கே அனலைசிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் செகண்ட் செக் பண்ணிக்கோங்க, இது உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ லெசன்ஸ்குள்ளே போயிடலாமா? லெட் வி கோ டு லெசன், அவர் லெசன். ஓகேங்களா? ஓகே, எதோட விட்டோம்? இன்அனிமேட் அப்படின்னா வந்து நமக்கு தெரிஞ்சுக்கும் நான் லிவிங். ஓகேங்களா? இன்அனிமேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நான் லிவிங்கை தான் வந்து நம்ம இன்அனிமேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்ஸ் எல்லாம் சேர்ந்தா என்னவாகும்? டிஷ்யூஸ் ஆகும். சரிங்களா? டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும்? இங்கே எழுதுறேன், ஆர்கன் ஆகும். ஆர்கன்லாம் சேர்ந்தா என்ன ஆகும்? ஆர்கன் சிஸ்டம் ஆகும். இதெல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும்? நம்ம பாடியில் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்தது ஆல் ஆர்கனிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ். எல்லா ஆர்கனிசம்ஸும் செல்ஸால் மட்டும், அதாவது எல்லா ஆர்கனிசம்ஸும் செல்லால் மட்டும்தான் மேடப் ஆஃப் ஆயிருக்கு. சம் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் செல். அதாவது சிங்கிள் அப்படின்னு வந்துட்டாலே யூனிசெல்லர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிள் அப்படின்னா யூனிசெல்லர். யூனி அப்படின்னு வந்துருச்சுனாலே சிங்கிள். ஓகேங்களா? யூனி அப்படின்னு வந்துருச்சுனாலே சிங்கிளை தான் நம்ம யூனி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, அடுத்தது மல்டி செல்லுலார் அப்படின்றது மெனி. எம் இதிலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்காது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வாட் இஸ் செல் அப்படின்னா என்ன அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதை சம்மந்தப்பட்டு நம்ம ஒரு 3 or 4 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுவோம். ஓகேங்களா? யூனிசெல்லர் ஆர்கனிசம்ஸ் ஆர் கேப்பபிள் ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் எக்ஸ்டென்ஷன். அதாவது இந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரே ஒரு செல் எல்லா வேலையும் பண்ணுவான். எக்ஸ்க்ரீஷன், ரீப்ரொடக்ஷன் எல்லா வேலையும் அவனே பண்ணுவான். ஒரு ஆளாக நின்று செய்கிறது இண்டிபெண்டன்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பெர்ஃபார்மிங் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் லைஃப் அப்படின்றது என்னன்னா, அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இண்டிபெண்டன்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது எங்கே இருக்குன்னா யூனிசெல் ஆர்கனிசம்ஸில் இருக்கும். இண்டிபெண்டன்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து யூனிசெல் ஆர்கனிசம்ஸில் இருக்கும். பெர்ஃபார்மிங் த எசென்ஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் லைஃப். பெர்ஃபார்மிங் எசென்ஷியல், அதாவது நம்ம லைஃப்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்கும். அது வந்து மல்டி செல்லாரும் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எனிதிங் லெஸ் தென் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல் டஸ் நாட் என்ஷூர் த இண்டிபெண்டன்ட் லிவிங். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனிதிங் லெஸ் தென் அப்படின்றப்ப கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லோட கம்மியாக இருக்கக்கூடிய இது என்னன்னு பார்த்தோம்னா, அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கன் சிஸ்டம், அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ். ஓகேங்களா? ஆர்கன் சொல்கிறதுல ஆர்கனல்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ் தான் வந்து செல்லை விட வந்து கம்மியாக இருக்கக்கூடியது. அப்போது லைக் ஹைட் வைஸ் பாருங்களேன், நீ ஹைட்டா நான் ஹைட்டான்னு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து லைக் செல்லுக்குள்ளே வந்து கோல்கி அப்பேரட்டஸ் இருக்கும், லைக் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து யூகேரோட்டிக் செல்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, hence cells is the fundamental. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. hence cell is the fundamental and the structural and functional unit of all living organism. ஓகேங்களா? cell is the functional and the செல்லு தான் வந்து நமக்கு எல்லாமே. செல் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? செல் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். அடுத்தது செல் தியரி அப்படின்றது, இதுக்கு நான் ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிக் மாதிரி சொல்கிறேன். அண்ட் தென் நோட் தட், இதை நான் உங்களுக்கு நோட் பண்ணி காட்டிடுறேன் ஒரு தாட்டி.
செல் இஸ் த ஃபண்டமெண்டல் அண்ட் த ஸ்ட்ரக்சரல் யூனிட் ஆஃப் த செல். ஓகேங்களா? ஆண்டன் ஓன் லீவன் ஹூக் ஃபர்ஸ்ட் சா, இங்கே பாருங்க ஆன்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா இது இது ஒரு லைக் எப்படி சொல்றது, ஆண்டன் ஓன் லீவன் ஹூக் ஆண்ட். ஓகேங்களா? சாரி பென் சரியா செலக்ட் பண்ணல. ஆண்ட் எப்படி இருக்கும், உயிரோட தானே இருக்கும், லிவிங்கா? ஓகேங்களா? அப்போ லிவிங் செல்லை வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணது யாருன்னா ஆண்டன் ஓன் லீவன் ஹூக். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஆண்டன் ஓன் லீவன் ஹூக் தான் வந்து லிவிங் செல்லை வந்து கண்டுபிடிச்சாரு. ஓகே, அடுத்தது சரி, இப்போ லிவிங் செல்லை கண்டுபிடிச்சாருன்னா நான் லிவிங் செல்லையும் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்களா? அது யாரை கண்டுபிடிச்சிருப்பார்? ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? அதை யார் கண்டுபிடிச்சார்? ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் எது மூலமா வச்சு கண்டுபிடிச்சார்னா கார்க் அப்படின்னு சொல்லக்கூடாது. கார்க் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, அந்த பாட்டில், அதாவது அந்த பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பழைய காலம்னு இல்லை இப்பயுமே அந்த பழைய தைல டப்பாலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டில் இருக்கும், இங்கே பாருங்க அப்படி ஒரு ஜாடி மாதிரி இருக்கும், இங்கே பாருங்க இப்படி இருக்கா, இப்படி வந்து இப்படி லைட்டாக இங்கே பாருங்க இப்படி வந்துடும். இதுக்குள்ளே வந்து பாட்டில் இருக்கும். இந்த ஜாடி வந்து இந்த இதுதான் கார்க்கு. இந்த கார்க்கு இது எதால செஞ்சிருப்பாங்க அப்படின்னா வுட்டால செஞ்சிருப்பாங்க. இந்த வுட்டில் வளர்ந்ததை வச்சு தான் நம்ம யாரு ராபர்ட் ஹூக் வந்து என்ன பண்றாரு, ராபர்ட் ஹூக் வந்து கண்டுபிடிக்கிறாரு. என்னத்த? லிவிங் செல்லை வந்து கண்டுபிடிக்கிறார். நான் லிவிங் செல்லை வந்து கண்டுபிடிக்கிறாரு. சரிங்களா? நான் லிவிங் செல்லை வந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார். அடுத்தது ஆண்டன் ஓன் லீவன் ஹூக் என்னத்தப்ப கண்டுபிடிச்சாரு? லிவிங் செல். ராபர்ட் ஹூக் என்னத்தப்ப கண்டுபிடிச்சாரு? நான் லிவிங் செல். ஓகேங்களா? அடுத்தது ராபர்ட் ப்ரவுன். ஓகேங்களா? ராபர்ட் ப்ரவுன். நிறைய பேருக்கு இது குழப்பம், ஸோ ஒரு ஷார்ட் ட்ரிக் மாதிரி வச்சுக்கோங்க. ப்ரவுன் என் அப்படின்னு முடியறதுனால அவர் தான் நம்ம நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாருப்பா. நியூக்ளியஸை கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? நியூக்ளியஸ் அதுக்குள்ளே தான் டிஎன்ஏ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சவர் வந்து யாருன்னா ராபர்ட் ப்ரவுன். எண்ணில் முடியுது. ஓகேங்களா? ஓகே. The invention of the microscope, it improves the leading to electron microscope. அதாவது மைக்ரோஸ்கோப்லேருந்து நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வரைக்கும் வளர்ந்துட்டோம். எது படிக்கிறதுக்காக? ஸ்ட்ரக்சர் அண்ட் டீட்டெயில் ஆஃப் செல்லை படிக்கிறதுக்காக வேண்டி இதை நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம செல் தியரி அப்படின்னா என்னென்னு ஒரு தட்டி பார்த்துடலாம். செல் தியரி அப்படின்னா என்னென்னா, அதாவது இது 2 தியரி, லைக் 2 பாயிண்ட்ஸ் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாகவே இருக்காது. எப்படி தெரியுங்களா? மேத்யூ ஸ்கெலிட்டன், அதாவது மேத்யூ ஸ்கெலிட்டன் வந்து மெத்தன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஹிண்ட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா எக்ஸாம் டைம் அப்போது மேபி மறந்துருச்சு அப்படின்னா இது ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நிமோனிக்ஸ். ஓகேங்களா? நிமோனிக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து இந்த இயர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். இதுக்கு நீங்கள் ஷார்ட் ட்ரிக் வச்சுக்கிறதுனாலும் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் போடலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? மேத்யூ ஸ்கெலிட்டன் ஜெர்மன் பாட்டனிஸ்ட். ஓகேங்களா? பிளான்ட், அதாவது மேத்யூ ஸ்கெலிட்டன் ஜெர்மன் பாட்டனிஸ்ட். இது வந்து ஸ்கெலிட்டன் அப்படின்றத வச்சு தான் வந்து மோஸ்ட்லி கேட்பாங்க. சில நேரம் வந்து ஃபுல் நேம் வச்சு கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, எக்ஸாம்பிள் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட் எக்ஸாம்பிள் பண்ணியிருக்காரு. லைக் அதாவது பிளான்ட்டை வச்சு ஒரு செல் தியரி ஃபார்ம் பண்ணியிருக்காருப்பா 1838. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். செல் தியரிப்பா. இந்த செல் தியரி அப்படின்றது என்னன்னா, அதாவது 3 பேர் சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் இந்த செல் தியரி. இந்த 3 பேர் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்றது லாஸ்ட் இந்த பேராகிராஃப் முடிவில் நம்ம பார்ப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன் 1838 மேத்யூ ஸ்கெலிட்டன் அப்படின்றது வந்து ஜெர்மன் பாட்டனிஸ்ட். ஓகேங்களா? அவர் ஒரு ஜெர்மன் பாட்டனிஸ்ட். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, பிளான்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி தட் ஆல் பிளான்ட்ஸ் ஆர் கம்போஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது அப்படின்றத, டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அட் அபவுட் த சேம் டைம். ஓகேங்களா? இந்த இதுலேருந்து நம்ம பார்க்கலாம். பிளான்ட்ல உள்ள ஜெர்ம்ஸு நம்ம வீட்டு மெத்தையில் வந்து படுத்துக்குச்சு. அதாவது சிலருக்கு மெத்தை தெரியாது, மெதப்பில் படுத்துக்குச்சுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட்ஸில் உள்ள, அதாவது செடி கொடியில் உள்ள ஜெர்ம்ஸு நம்ம வீட்டு மெத்தைனா மாடின்னு சொல்லுவாங்க. சிலவங்க வந்து மெத்தைனா வந்து பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம். மெதப்பில் படுத்துக்குச்சுன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உங்களோட விஷ். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன நிமோனிக்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஓகே, அடுத்தது இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, சாரி ஃபார் தட். ஓகே, அட் த சேம் டைம் அதே சமயத்துல யாருப்பா என்னப்பா பண்றா, தியோடர் ஸ்வான் அப்படின்றவர் என்றாருப்பா. தியோடர் ஸ்வான் அப்படின்றவர் என்றாரு. ஓகேங்களா, தியோடர் ஸ்வான் அப்படின்றவர் என்றாரு. எப்பப்பா 1839, அதாவது 1839 வந்து வராரு. என்ன பண்றாரு இவரு, பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட். ஓகேங்களா, ஸ்வான் அப்படின்றது தெரியுமா, ஸ்வான் வந்து ஒரு பறவை, அதாவது ஒரு பேர்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த பறவை என்னது, பறவை பற்றி படிக்கிறதெல்லாம் வந்து ஜுவாலஜியில் தான் வரும் இல்லைங்களா, அப்போ ஜுவாலஜிஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட். ஓகேங்களா, தியோடர் ஸ்வான் யாரு, ஜெர்ம் வந்துருச்சு, அது ஜெர்ம் வந்துருச்சு, அதாவது பிளான்ட்ல இருந்து ஜெர்ம் வந்து மெத்தைக்கு வந்துருச்சு. சரிங்களா, அதனால வேண்டி மேத்யூஸ் கலிட்டன் அப்படின்றது வந்து ஜெர்மனிஸ் பாட்டனிஸ்ட். ஓகேங்களா, பிளான்ட்டை பற்றி சொல்லிக்காப்ப பாட்டனிஸ்ட், பிளான்ட்ல இருந்து வந்தது. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே தியோடர் ஸ்வான் அப்படின்றவர் வந்து ஜுவாலஜிஸ்ட். ஸ்வான் அப்படின்றது வந்து ஒரு பறவை, அப்போ இந்த பறவையை பற்றி இது பண்ணுறது ஜுவாலஜிஸ்ட் தானே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட், பிரிட்டிஷ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸ்டடிஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல் செல்ஸ். இவர் என்னப்பா பண்ணுறாரு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல் செல்ஸை பற்றி சொல்கிறாருப்பா. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படும், இம்பார்ட்டன்ட். இன்னும் சொல்ல போனால் இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. மேத்யூஸ் கலிட்டன் ஜெர்மன் பாட்டனிஸ்ட் எக்ஸாமின்ட் a large number of plants. ஓகேங்களா, once again I'm not well to talk. ஓகே, டன், டிக்கெட்ஸா. தியோடர் ஸ்வான், இங்கே பாருங்க, தியோடர் ஸ்வான் இருக்கு அப்படியா, இங்கே பாருங்க, பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட். இவர் எதை பற்றி சொல்லியிருக்காரு, அனிமல் செல்ஸை பற்றி சொல்லியிருக்காருப்பா, அவ்வளோதான். ஓகேங்களா, அனிமல் செல்ஸை பற்றி இந்த ஆள் என்ன சொன்னா அப்படி, and report that cells had a thin over layer which is today now as the plasma membrane. Okay. இப்போ இங்க நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற ட்ரை பண்றேன், புரியுதான்னு பாருங்க. இப்படியே ஒரு செல் இருக்கு, சரிங்களா, ஒரு செல்லு இருக்கு. இதே பிளான்ட் செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செல் வால் வந்து இருக்கும். என்ன இருக்கும், செல் வால் வந்து இருக்கும். இஃப் பிளான்ட் செல்லா இருந்தா செல் வால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதே இது இப்போ அதாவது செல் வால் இருக்கும், இதுக்குள்ள பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், இதுக்குள்ள வந்து நியூக்ளியஸ் இருக்கும், இந்த நியூக்ளியஸ்குள்ள வந்து டிஎன்ஏ இருக்கும், இதெல்லாம் ஓகே. இப்போ இதே இது அனிமல் செல்லா இருந்தா என்ன இருக்கும்னா, இது வந்து பிளாஸ்மா மெம்பரேன், ஷார்ட்டா எழுதுறேன், மெம்பரைன். ஓகேங்களா, நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும், அவ்வளோதான். நியூக்ளியஸ்குள்ள டிஎன்ஏ இருக்கும், அவ்வளோதான். இதுதான் வந்து பிளாஸ்மா மெம்பரைன். பிளாஸ்மா மெம்பரைனை வந்து எப்படி எப்படி வேற மாதிரி சொல்லலாம் அப்படின்னா செல் மெம்பரைன். ஓகேங்களா, பிளாஸ்மா மெம்பரைன் எப்படிப்பா சொல்லலாம், செல் மெம்பரைன்னு சொல்லலாம். ஒன் செகண்ட். plasma membrane is otherwise is called as a cell membrane, note that. ஓகேங்களா, நீங்கள் ஒரு சின்ன ஒரு லைக் கடையிலலாம் போய் கேட்டிங்கன்னா, ஸ்டேஷனரியிலலாம் போய் கேட்டிங்கன்னா ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து லைக் ஒட்டி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அது நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா தெரியும், அந்த நேம் என்னென்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சால் நான் உங்களுக்கு வந்து கீழே கமெண்டில் போட்டுறேன். அது வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் என்சிஆர்டி புக்கு வச்சுருந்தீங்கன்னா ஓகே. இப்போ என்சிஆர்டி புக் இல்லை, நீங்கள் ஓனாக ரைட்டிங்கில் நோட்ஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் ரைட்டிங் இதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா நீங்கள் புக்கை வச்சு பார்த்துக்கோங்க. புக்கு இல்லாதவங்களுக்கு அதுக்குமே நான் வந்து ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு கீழே அந்த புக்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கு கொடுத்துருக்கேன். அப்படி அதுவும் இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு செல் த யூனிட் ஆஃப் லைஃப் என்சிஆர்டி 2024-25 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வரும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லைங்க யூடியூப் வீடியோஸ், அதை விட வச்சு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்னு உங்கள் ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன். இங்கே பாருங்கள், ஸ்ப்ளிட்னு நினைக்கிறேன், சாரி, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை போய் கிளிக் பண்ணிங்கன்னா டபுளாக ஆகும். அந்த ஆப்ஷனை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போது இங்கே நான் என்னத்தை பற்றி இப்போ பேச வந்தேன், ஓகே. இப்போ பிளாஸ்மா மெம்பரேன், இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட இன்னொரு பேர் என்னது, செல் மெம்பரேன். செல் மெம்பரேன். ஓகேங்களா, செல் மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனோட இன்னொரு நேம் வந்து செல் மெம்பரேன். ஓகேங்களா, is also conclude based on the studies of the plant tissue that presence of the cell wall அப்படின்றது வந்து யூனிக் கேரக்டர். யாருக்குப்பா, இதை நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கயா. ஓகேங்களா, cell wall is the unique character of plant cells. ஓகேங்களா,
யூனிக் கேரக்டர் ஆஃப் பிளான்ஸ். ஓகே, ஆன் த பேசிக்ஸ், அதாவது on the basics of the Swan proposed the hypothesis. Hypothesis அப்படின்னா லைக் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றது, கருத்து கணிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஹைப்போதெசிஸ் அப்படின்னா வந்து ஒரு என்ன சொல்றது, கெஸ் பண்றது, லைக் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸ்வான் ப்ரொபோஸ் த ஹைப்போதெசிஸ் த பாடி ஆஃப் த அனிமல்ஸ் அண்ட் த பிளான்ஸ் கம்போஸ் ஆஃப் த செல். ஸ்வான் என்ன சொல்ற அப்படின்னா, செல், அதாவது பிளான்ஸுக்கும் செல் இருக்கு, அனிமல்ஸுக்கும் செல் இருக்கு அப்படின்றத வந்து ஸ்வான் வந்து ப்ரொபோஸ் பண்றாரு. ப்ராடக்ட் ஆஃப் த செல்ஸ், அதாவது செல்லு தான் பிளான்ஸுக்கும் அனிமல்ஸுக்கும் செல் இருக்குன்றது தெரியும், நல்லா புரிஞ்சுக்கணும். செல் வால் இஸ் த யூனிக் கேரக்டர், இது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸ்வான் ப்ரொபோஸ்ட், ஸ்வான் நம்ம தியோடர் ஸ்வான் இருக்காருங்க இல்லையா, அதாவது யார், பிரிட்டிஷ் ஜுவாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாரு, அனிமல்ஸுக்கும் பிளான்ஸுக்கும் செல்லு தான் அப்படின்றது தெரியும் எல்லாருக்கும், செல்லு தான் இருக்கு. இப்போ இந்த செல்ஸ் வந்து இந்த அனிமல்ஸும் பிளான்ஸ் எல்லாமே எதால, அதாவது லைக் ப்ராடக்ட் ஆஃப் த செல்ஸ் அப்படின்னா எது, அந்த அனிமல்ஸும் சரி பிளான்ஸும் சரி எதால உருவாயிருக்கு, இந்த உருவானதுக்கான காரணமே நீ தான், அந்த பிரச்சனை உருவானதுக்கான காரணமே நீ தான் சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த அனிமல்ஸும் பிளான்ஸும் உருவானதுக்கான காரணமே அது செல் பைய தான். சரிங்களா? ஓகே. ஸ்கெலிட்டன் அண்ட் ஸ்வான் டுகெதர் ஃபார்முலேட்டட் த செல் தியரி. ஸ்கெலிட்டன் அண்ட் ஸ்வான் தான் செல் தியரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இதை நீங்கள் நோட் பண்ணாதீங்க, செல் தியரியை ஃபார்ம் பண்ணது அவர். ஓகே, இதை கூட நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சாரி, பென் ஆனில் வச்சுருக்கேன். இதை கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திஸ் தியரி however did not explain how the new cells were formed. ஆனால் இவங்க என்ன பண்ணல, இந்த இந்த செல்ஸ் வந்து எப்படி யார்கிட்ட வந்திருக்கும், ஓகே செல் மூலமாக தான் அனிமல் பிளான்ட்லாம் உருவாகுதுப்பா, ஆனால் அந்த செல் யார்கிட்ட வந்திருக்கும் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கல. ஸோ இப்போ தான் நம்ம வந்து தலைவர் வரா, அப்படி யார், ருடால்ஃப் விர்ச்சோன்றவர் வராரு. என்ன பண்ணுறாரு, 1855, இட் மீன்ஸ் 1855 வந்து என்டர் ஆகுறாரு. என்ன பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் தி செல் டிவைடட் அ நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். அதாவது இவர் என்ன கண்டுபிடிக்கிறார் அப்படின்னா, இந்த செல்ஸ் எல்லாம் எப்படி உருவாயிருக்குன்னா போன செல்ஸ்ல இருந்து வந்திருக்கு. இப்போ எப்படி முட்டையிலேருந்து கோழி வந்துச்சா, கோழியிலேருந்து முட்டை வந்துச்சான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், கோழி முட்டை போட்டிருக்கும், அந்த முட்டையிலேருந்து தான் கோழி குஞ்சு வந்தது, கோழி குஞ்சுலேருந்து கோழி வந்தது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த கோழி எப்படி வந்திருக்கும், ஒரு முட்டையில இருக்கும், அது மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா. அது மாதிரி இவர் நம்மளால என்ன சொல்கிறா அப்படின்னா, ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ், பழைய செல்ஸ்ல இருந்து புது செல்ஸ் வந்து வந்திருக்கும், அப்படி வந்திருக்குன்னு சொல்றது. அது வேற என்னன்னு மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, ஆம்னி செல்லுலாம் அண்ட் ஈ செல்லுலாம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ருடால்ஃப் விர்ச்சோ, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஓகே. He modified the hypothesis. ஓகே, செல் தியரி வந்து ஃபைனல் ஷேப்புக்கு வந்துருச்சு. இப்போ செல் தியரி என்ன, செல் தியரி இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ப்பா, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நான் லைக் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் கம்போஸ் ஆஃப் செல்ஸ், அது நமக்கு தெரியும். எல்லா லிவிங் ஆர்கனிசம்ஸும் செல்ஸால தான் உருவாயிருக்கு. அந்த எல்லா லிவிங் ஆர்கனிசம் செல்ஸால தான் உருவாயிருக்கு. எல்லா இது அந்த ப்ராடக்ட் ஆஃப் செல்ஸ்னா செல்ஸ் எல்லாமே எதுவுமே வராது. ஓகேங்களா? ஆல் செல்ஸ் அரைசஸ் ஃப்ரம் த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ், அதாவது ஒரு பழைய செல்ல இருந்து தான் புது செல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ருடால்ஃப் விர்ச்சோ சொல்லியிருக்காரு. எப்போ, 1855ல. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் ஒன்றும் இல்லை, போன செல், பழைய செல்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? அதை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆம்னிஸ் செல்லுலாம் அண்ட் ஈ செல்லுலார். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்பாங்க. ஆம்னிஸ் செல்லுலாம் அண்ட் ஈ செல்லுலார். ஓகேங்களா? ஓகே. அண்ட் ஓவர்வியூ ஆஃப் தி செல், செல்லோட ஓவர்வியூ இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வெங்காயம் பார்த்துருப்போம், ஆனியன் இருக்குங்க இல்லையா, ஆனியனை வந்து நம்ம இப்போ உரிக்கிறோம், தோலை வந்து உரிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஆனியனோட தோலை உரிச்சோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த தோலை உரிச்சோம்னா, அந்த தோலை உரிச்சு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு, அதாவது 10th வந்து இதை 10th புக்கில் வந்து இதை பற்றி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஐ ஃபர்கெட் இட், ஞாபகம் இல்லை. 10th புக்லேயோ 9th புக்லேயும் சரியாக ஞாபகம் இல்லை, பார்த்துருக்கேன். ஆனியன் பீல் அப்படி உரிப்பாங்கப்பா, உரிச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோஸ்கோப்பில் வைப்பாங்க. மைக்ரோஸ்கோப்பில் வச்சா அதில் உள்ள செல்ஸ் எல்லாம் தெரியும், டிப்பிக்கல் பிளான்ட் ஆஃப் செல், அது வந்து டிப்பிக்கல் பிளான்ட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இதை நான் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக இதை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஆனியன் பீல் இருக்குங்க இல்லையா, ஆனியன் பீல்ல இருந்து வர செல்ஸ் வந்து டிப்பிக்கல் பிளான்ட் செல்ஸ். டிப்பிக்கல் பிளான்ட் செல்ஸ். ஹியூமன் சீக்ல இருந்து வர செல்ஸ் வந்து மைக்ரோஸ்கோப் ஆனியன் செல்ஸ், டிப்பிக்கல் பவுண்டரி செல் மெம்பரேன். ஓகே,
இங்கே பாருங்க, ஹியூமன் சீக்னா ஒன்றும் இல்லை, கண்ணம் இருக்கு இல்லையா, நம்மளோட கண்ணம் இருக்கு இல்லையா, அந்த இதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல் வால் ஹேஸ் டிஸ்டிங். இது டிப்பிக்கல் பிளான்ட்டுக்கு வந்து டிஸ்டிங்க்டாக தனியாக தெரியும் செல் வால். அதாவது பிளான்ட்டுக்கு வந்து செல் வால் தனியாக தெரியுதுப்பா. பிளான்ட்ன்றது என்னது? ஆனியனை இந்த இடத்துல பிளான்ட்னு எடுத்துப்போமே. இந்த ஆனியன் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னா செல் வால் வந்து தெளிவாக தெரியும், டிஸ்டிங்க்டாக தனியாக தெரியும். சரிங்களா? அதாவது எல்லாத்த காட்டிலும் ஆனியன் பீல பார்க்கும்போது தனியாக தெரியும் அந்த செல் வால். ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் அவர் பவுண்டரி அண்ட் ஜஸ்ட் செல் மெம்பரைன் வித்தின் செல் மெம்பரைனோட இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்டிங்க்ட் செல் வால் இருக்கும், outer boundary just within the cell membrane, just within இதெல்லாம் கூட வேணாம், இது கூட ஓகே, இதோட போதும். ஓகேங்களா? the cell wall of the human cheeks are the outer membrane delimiting the structure of the cells inside each cell. The dense membrane bound structure is called the nucleus. This nucleus contains the chromosomes which turns into the containing genetic material DNA. Cells of the membrane bound nucleus are called membrane bound nucleus are called eukaryotic. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்து கொஞ்சம் டெப்த்தாக வருமே. ஹியூமன் சீக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு செல் வால் இருக்காதுன்னு தெரியும், ஏன்னா நம்மலாம் வந்து அனிமல்ஸில் தான் வருவோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு செல் வால் இருக்காது. அவுட்டர் மெம்பரைன், அதாவது அவுட்டர் மெம்பரைன் நமக்கு ஹேவன் அவுட்டர் மெம்பரைன் அஸ் டெலிமிட்டிங். ஓகே, நமக்கு வந்து செல் வால் இருக்காது, பிளான்ஸுக்கு செல் வால் இருக்குன்றதை இங்கே சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டோம். அவ்வளோதான், இதோட விட்டுருங்க டாபிக், அவ்வளோதான் இந்த இடத்துல. இன்சைட்ஸ் ஈச் ஆஃப் த டென்ஸ் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர்ஸ் கால். ஓகே, இங்கே பாருங்க, நமக்கு வந்து என்ன இருக்கும், சாரி, யூகேரியோட்டிக் ப்ரோகேரியோட்டிக்னு தனியாக இருக்கு. யூகேரியோட்டிக் அப்படின்றவங்க என்னன்னா வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் வச்சிருக்கோங்க. ஓகேங்களா? நியூக்ளியஸ் வச்சிருக்கோங்க, வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் வச்சிருக்கோம், யூகேரியோட்டிக் சொல்கிறோம். ப்ரோகேரியோட்டிக் அப்படின்றது நான் வெல் டெவலப்டு நியூக்ளியஸ். நான் வெல் டெவலப்டு நியூக்ளியஸ். ஓகேங்களா? நான் வெல் டெவலப்டு நியூக்ளியஸ் இருக்கும். யூகேரியோட்டிக், யூ அப்படின்னா ட்ரூ. ஓகேங்களா? இதை வந்து நம்ம இந்த வேர்டை வந்து எங்கே படிப்போம் அப்படின்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் இதை நம்ம படிப்போம். ப்ரோ அப்படின்னா ப்ரிமிட்டிவ். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுதான் இங்கே மேட்ரு. ஓகேங்களா? நம்ம ரொம்பலாம் டெப்த்தாலாம் படிக்க போகிறது கிராஷ் கோர்ஸ்ன்றதுனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டு போக முடியுமோ போயிட்டே இருப்பேன். சரிங்களா? பட் ஆனால் அதுக்கு நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகல, நல்லா புரிஞ்சுக்கணும். கான்செப்ட் என்னன்னு நான் சொல்லிட்டு போகிறேன், அவ்வளோதான். ஸ்கிப் பண்ணிட்டு நான் எதையுமே ஸ்கிப் பண்ணிட்டு போக கிடையாது. ஓகேங்களா? திஸ் நியூக்ளியஸ் கண்டைன் த குரோமோசோம்ஸ் which turns contain the genetic material DNA cells of the membrane bound. இந்த இடத்துல நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. ஒன் செகண்ட், I want to change the color சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, யாரப்பா நம்ம வந்து யூகேரியோட்டிக்னு சொல்கிறோம்? மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கிறவங்கள நம்ம நியூக்ளியஸ். வேர் மெம்பரைன் லேக் அப்படின்னா இந்த இடத்துல ஆப்சென்ட். ஓகேங்களா? லேக் அப்படின்னா ஆப்சென்ட். இருங்க, இதையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கட்டிட்டேன். இந்த ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, லேக் அப்படின்னா ஆப்சென்ட். ஆப்சென்ட்னா என்னது? இல்லை. ஓகேங்களா? அந்த இடத்துல அந்த பொருள் இல்லை, அப்போ கிடையாது. யார் கிடையாது? மெம்பரைன் பவுண்டு கிடையாது. மெம்பரைன் பவுண்டு நியூக்ளியஸ் கிடையாது. மெம்பரைன் பவுண்டு நியூக்ளியஸ் இல்லாமல் இருக்கிற ஆர்கன்ஸ் என்னன்னு சொல்லுவோம்? ப்ரோகேரியோட்டிக்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, இது நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, டன். அடுத்தது போலாமா? in both prokaryotic and eukaryotic cells a semi fluid matrix. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க, செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் ப்ரோகேரியோட்டிக்லும் இருக்கும். occupies the volume of the cellும் அதுதான். ஓகேங்களா? and prokaryotic and eukaryotic cells semi fluid matrix of the cytoplasm. இப்போ ஒரு செல்லு நம்ம எடுத்துக்கிட்டோம் பாருங்களேன். இதுதான் இப்போ ஒரு செல்லுன்னு வச்சுக்கோங்க, இமேஜின் பண்ணிக்கோங்க. எனக்கு ரவுண்டு சரியாக வரல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல நியூக்ளியஸ் இருக்குது, இந்த இடத்துல சில பல ஆர்கனிசம்ஸ்லாம் இருக்கும், லைக் மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி அப்பரட்டஸ், லைக் அது மாதிரிலாம் இருக்கும்.
இந்த பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த இடத்துலலாம் ஃபில்ட் ஆயிருக்கிறது என்னன்னா சைட்டோபிளாசம் தான் ஃபில்ட் ஆயிருக்கும். சைட்டோபிளாசம் இது எப்படி இருக்கும்? செமி ஃப்ளூயிட். அதாவது செமி ஃப்ளூயிட்னா என்ன சொல்றது, லைக் ஃப்ளூயிடுனாலே நமக்கு தெரியும், லைக் தண்ணி மாதிரி, ரொம்ப தண்ணி மாதிரி இல்லைனாலும் லைக் ஒரு கெட்டியான வாட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ரொம்ப கெட்டியான வாட்டர்னு இல்லை, வாட்டரில் எது கெட்டியான வாட்டர்னு கேட்குறீங்க, புரியுது. கொஞ்சம் இந்த ஆயிலி கன்சிஸ்டன்ஸ் அது மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, லைக் அந்த மாதிரி இருக்கிறது நம்ம செமி ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இதுதான் வந்து நம்ம செல்லோட வால்யூம் நிறைய ஆக்குப்பை பண்ணியிருக்கிறது. அதாவது இது நம்ம செல்லில் அதிகமான இடத்த பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா சைட்டோபிளாசம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. The cytoplasm is the main array of cellular activity in both plant and animal cell. ஓகேங்களா? The cytoplasm is the main arena. Okay. What is arena? Did you know about the think of arena? அரேனா ஏதோ புதுசான வேர்டு மாதிரி இருக்குல்ல நமக்குலாம். அரேனா என்னன்னு தெரியுமா? What is arena? Did you have any idea about arena? It means area. ஓகேங்களா? The cytoplasm main area, cellular activity both. அதாவது இந்த இடத்துல என்னது, சைட்டோபிளாசமோட வேலை என்ன, சைட்டோபிளாசம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்னா செல்லுலர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக இருக்கும். வாட் இஸ் செல்லுலர் ஆக்டிவிட்டி? ஒன்றும் இல்லை, ரெஸ்பிரேஷன், லைக் என்ன சொல்கிறது, கண்டக்டிங் மெட்டீரியல், லைக் எல்லாத்துக்குமே இது இந்த சைட்டோபிளாசம் வந்து யூஸ் ஆகிட்டு இருக்கும். லைக் இதில் வந்து கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? செல்லுலர் ஆக்டிவிட்டிஸ் இன் போத் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பிளான்ட்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் ரெண்டுத்திலுமே இந்த சைட்டோபிளாசம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர்ஸ் இன் கீப் தி செல் இன் தி லிவிங் ஸ்டேட். ஓகேங்களா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸும் இங்கே நடக்கும். லிவிங் ஸ்டேட்டாக இருக்கும்போது கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த சைட்டோபிளாசம்ஸில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Beside the nucleus, the eukaryotic cells have other membrane bound distinct structures called organelles. இந்த இடத்தை நோட் பண்ணுங்க. சாரி, 1 செகண்ட், இந்த மவுஸ் செலக்ட் பண்ண விட்டுறல. Okay, the cytoplasm is the main arena. இங்க both plants and animalsல cytoplasm இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. both plants and animalsல cytoplasm இருக்கும். ஓகே, கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் நம்மால் யூஸ் ஆகிற அப்படி யாரு, நம்ம சைட்டோபிளாசம். ஓகேங்களா? பிசைட் த நியூக்ளியஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? பிசைட் த நியூக்ளியஸ் டிஸ்டிங் ஆர்கனல்ஸ். நியூக்ளியஸை பற்றி மட்டுமே நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கான்னு கட்டணுமா? கண்டிப்பாக கிடையாது. யூகேரியோட்டிக் செல்ஸ்னு சொல்கிறோமே, அது அப்படின்னா என்ன? மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கிறது யூகேரியோட்டிக். மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னு என்னது? டிஸ்டிங்க் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது மெம்பரைன் பவுண்ட் டிஸ்டிங்க் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்டு ஆர்கனல்ஸ். அதாவது மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து வேறு. அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பேரட்டஸ், லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியம், மைக்ரோபாடிஸ், வேக்யூல், இது எல்லாத்தையும் சொல்கிறது வந்து ஆர்கனல்ஸ். ஓகேங்களா? இந்த ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது யாருன்னா மெம்பரைன் பவுண்ட், ஒரு மெம்பரைன் இருக்கும், மெம்பரைன் பவுண்ட் இருக்கும். சரிங்களா? The prokaryotic cells a lack of such membrane bound organelles. Note that. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த ப்ரோகேரியோட்டிக் செல்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்லாம் இருக்க மாட்டாது. ஓகேங்களா? மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்லாம் இருக்காது. ரைபோசோம்ஸ் ஆர் நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஃபவுண்டட் இன் ஆல் செல்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னப்பா எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு போனீங்க, வேறு வழி இல்லை, இதில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. Ribosomes are non-membrane bound organelles founded in cells, both eukaryotic as well as prokaryotic. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைபோசோம்ஸ் அப்படின்றது வந்து புரோட்டீன் சிந்தசிஸ். ரைபோசோம் அப்படின்றது புரோட்டீன், புரதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒன்று தான் இந்த ரைபோசோம் அப்படின்றது. ஓகேங்களா? இது நான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். இதுக்கு மெம்பரைன் பவுண்டெல்லாம் கிடையாது, ஆனாலும் கூட யூகேரியோட்டிக்லும் இருக்கும் ப்ரோகேரியோட்டிக்லும் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Within the cell, ribosomes are founded not only in cytoplasm but also within the two organelles, chloroplast in plants and mitochondrium in the rough endoplasmic reticulum. ஓகே, இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நியாயமாக ஒரு டவுட் வரணும். என்னன்னா, டூ ஆர்கனல்ஸும் கொடுத்துருக்கான், அப்புறம் என்னது குளோரோபிளாஸ்ட் கொடுத்துருக்கான், மைட்டோகாண்ட்ரியா கொடுத்துருக்கான், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் கொடுத்துருக்கான் அப்படின்னு. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. வித்தின் த செல் ரைபோசோம்ஸ் ஆர் ஃபவுண்டட் நாட் ஒன்லி.
அதாவது ரைபோசோம்ஸ் அப்படின்றது அதாவது அந்த புரதத்தை வந்து கொடுக்கக்கூடிய ரைபோசோம்ஸ் ஆனது சைட்டோபிளாசத்துல மட்டும் இல்லை. அப்போ சைட்டோபிளாசத்துல இருக்கு, சைட்டோபிளாசத்துல மட்டும் கிடையாது, வித்தின் 2 ஆர்கனல்ஸ், 2 ஆர்கனல்ஸ்ல இருக்கு. யார் யாருன்னு பார்த்தோம்னா குளோரோபிளாஸ்ட்லையும் மைட்டோகாண்ட்ரியாலையும் இருக்கு. குளோரோபிளாஸ்ட் எங்க சார் இருக்கும்? பிளான்ட்ஸ்ல இருக்கும். அதுதான் வந்து நமக்கு அந்த கிரீன் கலர் பிக்மெண்ட்டை வந்து கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா, குளோரோபிளாஸ்ட். அண்ட் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியா நமக்கு தெரியும், பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நம்ம லேட்டரா படிக்கும் போது இன்னும் இதெல்லாம் படிப்போம், யூகேரியோட்டிக் படிக்கும்போது டீட்டெயிலாக படிப்போம். மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். இதுலலாம் வந்து இந்த ரைபோசோம்ஸ் இருக்கு. இதுலலாம் பார்த்தோம்னா வித்தின்னா உள்ளுக்குள்ள இருக்கு. ஓகேங்களா, உள்ளுக்குள்ள யாருக்குள்ள? குளோரோபிளாஸ்டுக்குள்ளேயும் மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் இந்த ரைபோசோம் ஆனது இருக்கு. அண்ட் ஆன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரிங்களா, அண்ட் ஆன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அண்ட் ஆன் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குங்க இல்லையா, அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு மேலே ரைபோசம் இருந்ததுன்னா அதை நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வித்தின் உள்ளுக்குள்ளே இருந்தது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாலும் குளோரோபிளாஸ்ட்லையும் இருக்கும் ரைபோசம்ஸ். அதே மேல் பரப்பில் ஆன் அப்படின்ற போது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இருக்கும். அப்படி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் மேலே இருக்கிற ரைபோசோம்ஸ் தான் நம்ம ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு வச்சனை தான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்றது. ஒன்ஸ் அகெயின் ஓகே, சாரி, ஒன் செகண்ட். ஓகே, இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஐ ஹோப். ஏதாவது டவுட்னா நீங்கள் டெஃபினெட்லி கமெண்ட்ல கேளுங்க. டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். ஓகேங்களா. Within the cell, ribosomes are founded not only in cytoplasm but also within the 2 organelles. இங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். Within the cell, ஒரு செல்லுக்குள்ள அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். Within the cell, ribosomes are found not only in the cytoplasm. செல்லில் சாரி, ஓகே, இது முடிச்சிட்டோம்ல. சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அனிமல் செல்ஸ் கண்டைன்ஸ் அனதர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் கால்ட் தி சென்ட்ரோசோம். இங்கே இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மீன்ஸ் யூஸ் ஆகும். இங்கே பாருங்க, அனிமல் செல்ஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனல் இருக்கு. ஓகேங்களா, இதுக்கும் மெம்பரைன் பவுண்டு கிடையாது. 2 விஷயத்துக்கு இப்போ நம்ம மெம்பரைன் பவுண்டு இல்லைன்னு பார்த்துருக்கோம். யார் யாருக்கு? ரைபோசோம்க்கும் சென்ட்ரோசோம்க்கும். சென்ட்ரோசோம் எங்கே இருக்கும்? அனிமல்ஸில் இருக்கும். ரைபோசோம் எங்கே இருக்கும்? செல்லுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, எந்தெந்த செல் வித்தின் இந்த செல்லுக்குள்ளே என்னென்ன இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் குளோரோபிளாஸ்ட்லையும் இருக்கும் இந்த ரைபோசோம் வித்தின். அதே இது ஆன் அப்படின்னு பார்க்கும்போது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் இந்த ரைபோசோம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எரைனா அப்படின்னா வந்து ஏரியா ஆர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. சரிங்களா, அரேனா அப்படின்னு நம்ம படிச்சோம்னா இல்லை முன்னாடி, அதை ஏரியானு சொல்லலாம், கிரவுண்டுன்னு சொல்லலாம். மோஸ்ட்லி கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க, ஏரியாவும் சொல்லலாம். ஓகேங்களா. செல் டிஃபரன்ஷியேட் கிரேட்லி இன் சைஸ், ஷேப் அண்ட் ஆக்டிவிட்டிஸ். இந்த செல் அப்படின்றத பார்த்தோம்னா செல்லுக்கு வந்து ஒவ்வொரு விதமான சைஸ் இருக்கு, ஷேப் இருக்கு. இங்கேருந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து தொடங்க போகுது. ஸோ நோட் தட். ஓகேங்களா, இங்கேருந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தொடங்க போகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, மைக்கோபிளாஸ்மா தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் செல். ஓகேங்களா, மைக்கோபிளாஸ்மா ஸ்மாலஸ்ட் செல். எவ்வளோ இருக்கு? 0.3 மியூ. அது வந்து மியூ. ஓகேங்களா, மியூ எம். வைல் பாக்டீரியாவை பார்க்கும்போது 3 to 5 மியூஎம் இருக்கு. நானே மறந்துட்டேன்பா. பாக்டீரியாவில் வந்து எவ்வளோ இருக்குப்பா? 3 to 5 மியூஎம் இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். த லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட், இங்கே பாருங்களேன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். த லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் எக் ஆஸ்ட்ரிச். இங்கே லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் எக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆஸ்ட்ரிச்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ அதே நம்ம ஹியூமனில் வந்து லார்ஜஸ்ட் செல் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? லார்ஜஸ்ட் செல் வந்து ஓவம், ஃபீமேல் பார்ட் ஆஃப் ஓவம். ஓகேங்களா, ஃபீமேல் பார்ட்டு ஓவம் தான் வந்து லார்ஜஸ்ட் பார்ட். அதாவது ஐசோலேட்டட் சிங்கிள் செல், அதாவது ஐசோலேட்டட் சிங்கிள் செல். ஆஸ்ட்ரிச்சோட முட்டை இன்னும் சொல்லணும்னா. அமாங் மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் ஹியூமன்ஸ் ரெட் பிளட் செல்ஸ். அதாவது இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் பார்க்குறோம். இந்த மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸில் பார்த்தோம்னா
ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்றது வந்து 7.0 μm in diameter. ஓகேங்களா, 7 μm in diameter. Sorry, once again. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட இந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸ். ஓகே, அதே சமயத்தில் இது வந்து என்ன ஷேப்ஸில் இருக்கும் அப்படின்றதையும் இப்போ நம்ம கையோட பார்த்துருவோம். சரிங்களா, டயாமீட்டர். நர்வ் செல்ஸ் ஆர் சம் ஆஃப் த லாங்கஸ்ட் செல். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நர்வ் செல்ஸ் ஆர் த லாங்கஸ்ட் செல். நர்வ் செல்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்கிற லாங்கஸ்ட் செல். செல்ஸ் ஆர் வேரி கிரேட்லி இன் ஷேப்பில் வேரி ஆகுது. என்னென்ன ஷேப்ஸில் இருக்கும்னு சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. டிஸ்க் லைக்கில் இருக்கும், பாலிகோனல், காலும்னார், கியூபாய்டல். இதெல்லாம் வந்து நம்ம எங்கே படிப்போம்னா ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸில் படிப்போம். த்ரெட் லைக் அண்ட் ஈவன் இர்ரெகுலர் ஷேப்ஸில் கூட இருக்கும். ஷேப் ஆஃப் த செல், இர்ரெகுலர் ஷேப்புக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸை வந்து, அதாவது டபிள்யூபிசி வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம் இர்ரெகுலர் இன் ஷேப்புக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் வந்து டிஸ்க் ஷேப், த்ரெட்டு, இதெல்லாம் வந்து நம்ம இப்போ டயக்ராம் பார்க்குறப்ப புரியும். ஓகே, ஒரு தாட்டி டயக்ராம் பார்த்துட்டு ப்ரோகேரியோடிக் செல் போவோமா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகேவா? ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்கும். ஏதாவது புரியலனா டெஃபினெட்லி நான் எந்த இடம் புரியலையோ அந்த பாயிண்ட், லைக் கீழே வந்து பார்த்தோம்னா நமக்கு டைமிங் ஓடும் இல்லையா, லைக் அந்த 1.0 அந்த மாதிரி ஓடும் இல்லையா, அந்த டைம் வந்து காப்பி பண்ணி எனக்கு இந்த இடத்துலக்கா நீங்கள் சொன்னது புரியல அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கன்னா டெஃபினெட்லி ஐ கேன் ரிப்ளை யூ. டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். ஓகேங்களா, நீங்கள் உங்கள் அக்காட்ட தான் கேட்க போகிறீங்க, ஸோ அதனால் கவலையப்படாதீங்க. ரெட் பிளட் செல்ஸ். ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்றது வந்து ரவுண்ட் அண்ட் பைகான்கேவாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெட் கலர்ல இருக்கா, ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்றது வந்து ரெட் பிளட் செல்ஸ், ரவுண்ட் அண்ட் பைகான்கேவ். ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்றதுக்கு வந்து ஷேப் கிடையாது. ஒயிட் பிளட் செல்ஸ்க்கு வந்து ஷேப் அவ்வளோ கிடையாது. ஓகேங்களா, இந்த டயக்ராம்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த டயக்ராம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா, இந்த டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எல்லா டயக்ராமையும் நீங்கள் ஒரு தாட்டி பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்றது வந்து அமீபாய்டு. இது கொஞ்சம் இதாக மாட்டேங்குது, சேட்டை பண்ணுற அப்படி. ஸோ அதனால ஒயிட் பிளட் செல்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, காலும்னார் எபித்தீலியம் லாங், லைக் நான் சொன்ன இல்லையா த்ரெட், அந்த மாதிரி. இது காலும்னார் எபித்தீலியல் செல்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து இதில் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். எபித்தீலியல்னா என்னது? எபி அப்படின்னா வந்து கவரிங். ஓகேங்களா, தீலியல் அப்படின்னா டிஷ்யூ, கவரிங் டிஷ்யூவாக இருக்கிறது தான் எபித்தீலியல்னு சொல்லுவோம். காலும்னார் எபித்தீலியல் டிஷ்யூ. நான் உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் நடத்தும் போது நான் இதை உங்ககிட்ட கேட்பேன். சரிங்களா, எபித்தீலியல் இங்கே பாருங்கள், எழுதி கூட காட்டுறேன் பாருங்கள், நீங்கள் எழுதி வச்சுப்பீங்களா, உங்களுக்கு மறக்காதுல பண்ண. இங்கே பாருங்க, எபி அப்படின்னா கவரிங். கவரிங் ஜெல் கிடையாதுப்பா, கவரிங். கவரிங் மீன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா, தீலியல் அப்படின்னா, தீலியல் அப்படின்னா டிஷ்யூ அப்படின்னு அர்த்தம். இதை நான் வந்து கண்டிப்பாக உங்ககிட்ட ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸில் கண்டிப்பாக கேட்பேன். சரிங்களா, ஓகே. நர்வ் செல். நர்வ் செல்ஸ் இஸ் த லாங்கஸ்ட் செல். இது வந்து பிரான்ச்சாக இருக்கும், இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நர்வ் செல் அப்படின்றது வந்து பிரான்ச். என்னப்பா இது ஆக மாட்டேங்குது, சேட்டை பண்ணுறா அப்படி. சரி, ஓகே, விடுங்க, பார்த்துக்கலாம். ட்ரக்கியா அப்படின்றது என்னன்னா வாட்டர் கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும்ப்பா. இந்த ட்ரக்கியான்றது எதுக்குப்பா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா வாட்டர் கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, இந்த ட்ரக்கியா எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? சாரி, 1 செகண்ட். ஓ மை காட், ட்ரக்கியா வந்து வாட்டர் கண்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுதா? வாட்டர் எங்கெங்கெல்லாம்ப்பா கண்டக்ட் ஆகும் பொதுவா? வாட்டர் எங்கெங்கெல்லாம் கண்டக்ட் ஆகும்? Did you have any idea about the water conduction? வாட்டர் கண்டக்ஷன் எங்கெங்கெல்லாம் நடக்கும்? தண்ணி போகணும், அந்த விஷயம் எங்கெங்கெல்லாம் நடக்கும்? நம்ம பாடியில் வந்து இந்த என்ன சொல்கிறது, ரெஃப்ரோனேட் கிட்னியில் நடக்கும். ஓகே, இந்த இடத்துல கிட்னியை பற்றி இந்த இடத்துல சொல்லலை. ஓகேங்களா, இந்த ட்ரக்கியா வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ட்ரக்கீட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இது எங்கே நடக்கும்னா பிளான்ஸ் எல்லாம் நடக்கும் பாருங்களா. இந்த மீசோ அப்படின்றது வந்து, மீசோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, லீஃப் அப்படின்றது தான் நம்ம மீசோன்னு சொல்கிறோம். சரிங்களா, லீஃப் அப்படின்றத நம்ம மீசோன்னு சொல்கிறோம். சரிங்களா,
ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ என்ன பார்க்குறோம், இதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ரோகேரியாட்டிக் செல்லேருந்து பார்ப்போம். இட் மீன்ஸ் 8.4லேருந்து நம்ம பார்ப்போம். இது ப்ரோகேரியாட்டிக் செல் வரைக்கும் நம்ம முடிச்சுட்டு ஒரு எம்சிக்யூ ஒன்று பார்த்துருவோம். அண்ட் தென் உங்ககிட்ட நான் கொஞ்சம் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? சாரி ஃபார் த லேட் வீடியோ. இது ரொம்ப நான் லேட்டாக தான் போடுறேன்னு எனக்கு தெரியுது. நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது என்னால். அண்ட் தென் என் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எனக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ் எனக்கு செட் ஆகலை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வீடியோ வந்திருக்கும். அட்ஜஸ்ட் ஆகிட்டு, ஓகேங்களா? இல்லைனா இது வரைக்கும் பார்த்துட்டு இது வரைக்கும் மட்டும் எம்சிக்யூஸ் பார்த்துருமா? இது வரைக்கும் மட்டும் பார்த்துட்டு ப்ரோகேரியாட்டிக் செல்ல ஒரு தனி வீடியோவாக போட்டுருவோமா? ப்ரோகேரியாட்டிக் செல்ல தனி வீடியோவாக போட்டுடலாம். அப்போது இதுக்கு மட்டும் இப்போ நம்ம எம்சிக்யூஸ் டெஸ்ட் எழுதி பார்ப்போம். ஸோ ஐ திங்க் இதுக்கு ஒரு பேஜ் சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா மிஞ்சி போனால் 5 கொஷின்ஸ் வரும். 5 or 7 கொஷின்ஸ் எழுதி பார்க்கலாம். பட் ஓகே, அதையும் நம்ம ஒரு ட்ரை கொடுத்துருவோம், சரிங்களா? ப்ரோகேரியாட்டிக்ஸ் எல்லாம் நம்ம தனியாக பார்ப்போம். ப்ரோகேரியாட்டிக்ஸ் எல்லாம் தனியாக பார்ப்போம். யூகேரியாட்டிக்ஸ் எல்லாம் 2 பார்ட்டாக பிரித்து பார்ப்போம், சரிங்களா? அது எல்லாமே இன்றைக்கே பார்த்துருவோம். பட் இந்த வீடியோ இப்போதைக்கு பட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்களா என்னக்கா வீடியோ போடல அப்படின்றதுக்காக நான் அவசரத்துக்காக இதை பண்ணிட்டேன். சாரி ஃபார் தட். அண்ட் தென் உங்ககிட்ட நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் இன்ஸ்டாலாம் இனிமேல் யூஸ் பண்ணாமல் உங்கள் என்ன சொல்கிறது, உங்களோட ஃப்யூச்சருக்காக, ஓகேங்களா? நான் உங்களோட ஃப்யூச்சருக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஃபோன் யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டா பாட்டெல்லாம் கேட்காம, உங்களுக்கு போர் அடிக்கும் கண்டிப்பாக. இன்ஸ்டா பாட்டு எதுவுமே கேட்கலன்னா கண்டிப்பாக போர் அடிக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கிட்டு உங்கள் மைண்டில் என்ன தோணுதோ வாட்டர், உங்களுக்கு கவிதை எழுத தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. அது உங்கள் மனசில் உள்ளதை கவிதையாக எழுதுங்க, இல்லை கதையாக எழுதுங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ, உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் தெரியுமோ, உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ, இல்லை உங்களுக்கு புரியல தங்கிலீஷில் கூட எழுதிக்கோங்க, தப்பே கிடையாது, சரிங்களா? எழுதி பாருங்கள். எழுதிட்டு அந்த பேப்பரை யாருக்கும் தெரியாமல் கசக்கி தூக்கி போட்டுருங்க. அண்ட் தென் நீங்கள் ஒரு விஷயத்துக்கு படிக்கிறீங்க, ஒரு எக்ஸாமுக்கோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதை தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, ஓகேங்களா? ஈவன் அது உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே கூட ஓகே, இவன் இவ ரொம்ப நம்பிக்கையானவ அப்படின்றத மட்டும் சொல்லுங்கள். அது வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க, ஓகேங்களா? ஐ எம் ரெக்வஸ்டிங் யூ, ஓகேங்களா? தயவுசெய்து யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஓகே, நவ் வி வாண்ட் டு சால்வ் 8 கொஷின்ஸ் சார். 8 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த 8 கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? 8.4 நம்ம பார்க்கல. ஸோ 8.4 பற்றி நம்ம பேச முடியாது. ஸோ இந்த இது வரைக்கும் மட்டும் பார்ப்போம். வாட்டர் செல், யூனிசெல்லாம் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கனிசம்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஸ்டடிடு பை, ஓகேங்களா? இந்த கொஸ்டினுக்கு இருக்கிறது ஆன்சர் தெரியுதா? ட்ரை பண்ணுங்க, நீங்களா அவங்க ஓனா ட்ரை பண்ணி பாருங்க. ஆன்சர் பண்ண முடியுதா? தப்போ ரைட்டோ, ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும், அடி விழுக தான் செய்யும். அதனால ஒன்றும் தப்பே இல்லை. நீங்கள் அதை ட்ரை பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா தான் இங்கே பிரச்சனை, சரிங்களா? Unicellular microscopic organisms were first studied by Anton von Leeuwenhoek, ஓகேங்களா? Anton von Leeuwenhoek. ஆன்சர் டி தான் கரெக்ட், ஓகேங்களா? ஆன்சர் டி தான் கரெக்ட். ஓகே, the most likely method used to determine the structure details of the cell organelles is, ஓகேங்களா? the most likely method, ஓகேங்களா? the most likely methodன்னு கேட்குறான். கண்டிப்பாக அது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் தான். நம்ம படித்தோம் இல்லையா, மைக்ரோஸ்கோப்புக்கு அப்புறம் தான் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, the figure Koch cell as seen by Robert Hooke were published in the book. இது வந்து another than NCERT, ஓகேங்களா? another than NCERT means இந்த NCERT புக்ஸில் இல்லாத ஒரு விஷயம். ஸோ இதுக்கான ஆன்சர் நானே சொல்லிடுறேன், மைக்ரோகிராஃபியா, ஓகேங்களா? மைக்ரோகிராஃபியா. ஓகே சார். Cell theory was formulated by, sorry, one second, I am making sorry. Okay, done. தப்பா நான் மறந்துட்டேன். செல் தியரி வாஸ் ஃபார்முலேட்டட் பை, செல் தியரியை கண்டுபிடிச்சது யாருன்னு இங்கே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம இதை பார்த்தது தான். செல் தியரி யார் வந்து கண்டுபிடிச்சா? ஃபார்முலேட்டட் பை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், மோஸ்ட்லி ஆன்சர் பண்ணியிருக்கணும். பண்ணலனாலும் ஓகே, பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஓகேங்களா? அப்போ நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் லெசன் நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைனா திரும்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப ஒரு தாட்டி நீங்களாம் ரீட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். எனக்கும் நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கும் போது தான் நம்ம இன்னும் டெவலப் ஆகும், சரிங்களா?
ஓகே. ஆம்னி செல்லுலா அண்ட் ஈ செல்லுலா. ஆம்னி செல்லுலா அண்ட் ஈ செல்லுலான்றத சொன்னவர் யாருப்பா? இதுவும் நம்ம பார்த்தது. ஆம்னி செல்லா ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்னு குடுத்துட்டாங்க. அப்ப என்னவா இருக்கும் ஆன்சரு? கண்டிப்பா ருடால்ஃப் விர்ச்சோ தான் ஆன்சர். சரிங்களா? ஓகே சார். இது வரைக்கும் கரெக்டா பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகே. அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங். இது மாதிரி கேட்குறப்ப உங்களுக்கு டைமிங் கண்டிப்பாக அதிகமாகும். இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா தெரிஞ்ச விஷயத்த பாருங்கள். இங்கே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இங்கே அதாவது காலம் 1 பார்க்காதீங்க, காலம் 2 பாருங்களேன். ப்ரெசன்ஸ் ஆஃப் செல்வால் யூனிக் பிளான் கிங்டம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாரு? ஸ்வான் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா? அப்போ டிக்கு 2 வருதான்னு பாருங்க. இங்கே டிக்கு 2 வர மாதிரி பாருங்க. டிக்கு 2 வந்து 2 இடத்துல இருக்கு. அப்போ ஏலையும் இருக்கு, சிலையும் இருக்கு. அப்போ இதுக்குள்ள தான் ஆன்சர் இருக்கும். அப்போ ஏசி மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ராபர்ட் ப்ரௌன். ராபர்ட் என்ன வந்துச்சுன்னா என்னது? நியூக்ளியஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆண்டன் வான் லீவன்ஹூக் ஃபர்ஸ்ட் saw the describable living cell. அப்போ ஏக்கு ஏ வந்துருது. அப்போ ஏக்கு ஏ வந்துருக்கு. டிக்கு வந்து 2 வந்துருது. ஓகேங்களா? டிக்கு வந்து 2 வந்துருது. ராபர்ட் ப்ரௌன் அப்போ அவருக்கு என்னப்பா வரும்? நியூக்ளியஸ் என்னு இங்கே பாருங்க, என் வருதா? என்னு என் இருங்க வரேன், இந்த பென் யூஸ் பண்ணுறேன். என் வந்திருக்கா, இங்கேயும் என்ன வந்திருக்கா? நியூக்ளியஸா. அப்போ நம்ம ராபர்ட் ப்ரௌனு. ஓகே டன்னு. அப்போ ராபர்ட் ப்ரௌனுக்கு கண்டுபிடிச்ச ராபர்ட் ப்ரௌன் எண்ணில் முடியறதுனால நியூக்ளியஸை கண்டுபிடிச்சவர் அவர் தான். ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்கெலிட்டன். அதாவது ஸ்கெலிட்டன் நம்ம மெத்தேயு ஸ்கெலிட்டன் யாருப்பா அவர்? ஜெர்ம்ஸ் ஜெர்மன் பாட்டனிஸ்ட். ஜெர்ம்ஸ்ன்னு சொல்லி ஜெர்மன்ஸ்னே வந்துச்சு. பாட்டனிஸ்ட், ஜெர்மனி பாட்டனிஸ்ட். அவர் என்ன பண்ணியிருக்காரு? பிளான் கிங்டம் வச்சு பண்ணியிருக்காரு. அப்போ என்னது இந்த இவர் என்ன பண்ணியிருக்காரு? ஆல் பிளான்ஸ் ஆர் கம்போஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். அப்போ சிக்கு வந்து 4. இப்படி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, 2 ஆப்ஷனுக்குள்ளே கன்ஃபார்ம் ஆகிடுங்க. இந்த ஆப்ஷன் அல்லது இந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்குன்ற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் கான்ஃபிடன்ஸாகவும் இருக்கும். அடுத்த கொஸ்டின் போகும்போது இது கரெக்டு தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் போவீங்க. சரிங்களா? ஓகே. ஹூ ப்ரொபோஸ்ட் மாடிஃபிகேஷன் இன் செல் தியரி? செல் தியரியில் மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தது யாருன்னு கேட்குறாங்க. யாருப்பா? நமக்கு தெரியும், ருடால்ஃப் விர்ச்சோ. ஏன் ருடால்ஃப் விர்ச்சோ? ருடால்ஃப் விர்ச்சோ ஏன்? ஏன்னா அவர் தான் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல், ஆம்னிஸ் செல்லா ஈ செல்லுலா அப்படின்றத சொன்னவர். ஓகே. ஓவர் வியூ ஆஃப் செல். இதுதான் நம்ம டயக்ராம். நான் டயக்ராம் அதனால தான் போட்டு போட்டு காட்டேன். இந்த டயக்ராம் பாருங்க என்ன தோணுது. ஒயிட் பிளட் செல்ஸ் இதில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இருங்க வரேன். ஒயிட் பிளட் செல்ஸ் இதில் எதுன்னு கேட்குறாங்க. அண்டர் த மைக்ரோஸ்கோப் டீச்சர்ஸ் ஆஸ்க்டு. இங்கே பாருங்க, தருண் அப்சர்வர் ஸ்லைடு ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸ் தருண்ன்ற பையன் வந்து ஒயிட் பிளட் செல்ஸை மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறான். சரிங்களா? டீச்சர் ஆஸ்க்டு டு ட்ரா த டயக்ராம், செலக்ட் த டயக்ராம் விச் ஷுட் ட்ரா த பை தருண். தருண் வந்து எந்த டயக்ராமும் வரையணும்னு சொல்லி இதில் கேட்குறாங்க. கண்டிப்பாக என்னது? ஆப்வியஸ்லி பி தான் இல்லையா? பி தான் ஒயிட் பிளட் செல்ஸ். அண்ட் தென் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ஷேப் கிடையாது, சரியான ஷேப் கிடையாது. இது வந்து நம்ம சொல்ல முடியும் ரவுண்ட் அண்ட் பைகான்கேவ் ஷேப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். இதை ரெட் பிளட் செல்ஸை வந்து நம்ம சொல்ல முடியும் ரவுண்ட் அண்ட் பைகான்கேவ் ஷேப். இது வந்து நம்ம மீசோஃபில்னு கூட சொல்லலாம். மீசோஃபில்னா என்னது? லீஃப்ல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்? ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் தென் கால்மர் எபித்தீலியம், அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்பினா இது கவரிங், தீலியல்னா டிஷ்யூ. இந்த எபித்தீலியம் ஸ்ட்ரக்சர் ஆர்கனைசேஷன் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்ற லெசன்ஸில் வந்து இந்த எபித்தீலியம் பற்றி டீட்டெயிலாக படிப்போம். அப்போ நான் படிக்கும்போது இந்த எபித்தீலியம்னா என்னன்னு கேட்பேன். கண்டிப்பாக சொல்லணும், நான் உங்ககிட்ட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சரிங்களா? லாங் அண்ட் நேரோவாக இருக்கும் இந்த அதாவது காலம்னார் எபித்தீலியம்ன்றது எப்படிப்பா இருக்கும்? லாங் அண்ட் நேரோவாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8.3 வரைக்கும் பார்த்துக்கோம். 8.4 வந்து இப்போ நான் ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா டோன்ட் ஹெசிடேட் டு ஆஸ்க். கவலைப்படாதீங்க கேட்குறதுக்கு. உங்கள் அக்கா கிட்ட தானே நீங்கள் கேட்குறீங்க. தப்போ ரைட்டோ கேளுங்க. ஓகேங்களா? ஸோ குட் கமெண்ட்ஸாக வரணும். தயவுசெய்து ஹர்ட் பண்ணுற மாதிரி போட்டுறாதீங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன், ஸோ ஏதாவது நான் உங்களுக்கு புரியாத மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அக்கா எனக்கு அது புரியல, அக்கா நீங்கள் அதை தப்பாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லுங்கள். டெஃபினெட்லி ஐ கேன் கரெக்ட் நெக்ஸ்ட் டைம். ஓகேங்களா? நீங்கள் அப்படி கமெண்ட்டில் போடும்போது அடுத்தவங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகேங்களா?
ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் தட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ப்ரோகேரோட்டிக்ஸ் பார்ப்போம். ப்ரோகேரோட்டிக்ஸ் முடிச்சுட்டு யூகேரோட்டிக்ஸை 2 பார்ட்டாக நான் போட்டுறேன். கையோட இப்போ போட்டுறேன் சரிங்களா. ஒரு 1/2 அன் ஹவர் பிரேக் விட்டுட்டு நான் கையோட அதை போட ட்ரை பண்ணுறேன்.